ஸ்ரீனி வெட்ஸ் மகி என ஒட்டப்பட்டிருந்தது. ரெய்டு நடத்தப்படுவது முன்கூட்டியே வெளியே கசிந்துவிடக் கூடாது என்பதற்காக மிக கவனமாக திட்டமிடப்பட்ட இந்த சோதனைக்கு மழை ஓய்ந்து வானிலையும் சாதகமாக அமைந்துவிட்டது. காலை 5:30 மணிக்கு 67 இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை தொடங்கியுள்ளது. பின்னர் இந்த சோதனை 187 இடங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. வருமான வரித்துறையை சேர்ந்த 6 ஆணையர்கள் உட்பட 1800 பேர் இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெல்லி, புனே, ஹைதராபாத், பெங்களூர், கொச்சி உள்ளிட்ட இடங்களில் இருந்தும் வருமான வரித்துறை அதிகாரிகள் இதற்காக வரவழைக்கப்பட்டுள்ளனர். ஜெயா டிவி, நமது எம்ஜிஆர் பத்திரிகை, ஜாஸ் சினிமாஸ், மிடாஸ், ஃபேன்சி ஸ்டீல்ஸ், சிக்னெட் எக்ஸ்போர்ட்ஸ் உள்ளிட்ட 215 சொத்துக்களையும் அவை தொடர்பான 355 பேரையும் குறிவைத்து இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. வருமான வரித்துறையின் வரலாற்றிலேயே மிக பெரிய அளவிலான சோதனை இது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பண பரிவர்த்தனைகளுக்கு கணக்கு காட்டுவதற்காக பெயர் அளவுக்கு போலியாக செயல்பட்டு வந்த 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு கண்டறியப்பட்டன. இதில் சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான பெயர் அளவுக்கான போலி நிறுவனங்களும் கண்டறியப்பட்டு அதன் அடிப்படையிலேயே வருமான வரி சோதனைக்கு தேவையான விவரங்கள் திரட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரே நேரத்தில் 187 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற இருப்பது குறித்து யாருக்கும் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கக் கூடாது என்பதற்காக நன்கு திட்டமிட்ட அதிகாரிகள் திருமணத்திற்காக என கூறி 200 வாகனங்களை முன்பதிவு